கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலின் இந்த நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் வரப்படுவதாக. நம்மில் அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைகிற நிலையானது காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் வருகிற அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்து நிற்பதில்லை. இந்த உலக பிரகாரமான காரியங்கள், மாம்சமான இச்சைகள் நம்மை கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் வாழ்வை விட்டு பிரித்து கொண்டு சென்று விடுகிறது. ஒருவேளை நாம பின்வாங்கி போனால், கிறிஸ்துவை விட்டு விலகி போனால், நாமும் நம்முடைய வாழ்வு நிலையும் என்னவாகும்? யோசித்து கூட பார்க்க முடியாத பாடுகளை அனுபவிக்க கூடும். நம்மையும் நம் உள்ளத்தையும் கிறிஸ்து அருளுகிற பலத்தை கொண்டு பாதுகாக்கிறவளாய் காணப்பட வேண்டும். பாருங்க, ஒரு பேருந்து ஒரு இடத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. அதில் இருக்கிற அனைத்து இருக்கையிலும் அனைவரும் நிரம்பி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் நிற்கிற போது இடமில்லாததால் புதிதாக ஒருவரும் அதில் ஏறவில்லை. அந்த பேருந்து அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. ஓரிடத்தில் அந்த பேருந்திலிருந்து ஒருவர் இறங்கி விடுகிறார். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இருந்த ஒருவர் புதிதாக ஏறி வருகிறார். ஏறினவர் அருகில் இருக்கிற ஒருவரோடு சண்டை போடுகிறார். இப்படி புதிதாக ஒவ்வொருவராக ஏற ஏற பேருந்தில் பல பிரச்சனைகள், அந்த பேருந்தில் இருந்த அமைதி போய்விட்டது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, இந்த பேருந்து தான் நம் உள்ளம். அதில் முழுவதும் நிரம்பி அமர்ந்திருந்தவர்கள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தபோது நம் உள்ளத்தில் இருந்த நற்குணங்கள், எப்பொழுதெல்லாம் நமக்குள் இருந்த நற்குணங்களை இழக்க ஆரம்பித்தோமோ, அதிலிருந்து சத்துருவானவன் நிரம்பி அமைதியாய் இருந்த நம் உள்ளத்தையும் நம் வாழ்வையும் கெடுத்து போடுகிறான். இதனாலே நம்முடைய பாவ செய்கையினாலே நாம் கிறிஸ்துவை விட்டு விலகி பின்வாங்கி போகிறோம். பாருங்க, இந்த காலம் எப்பொழுதெல்லாம் நமக்கு சோதனை கொடுக்கிறதோ அப்பொழுது எல்லாம் நம் உள்ளத்திலே நாம் நற்குணங்களை இழந்து அநேக வழிகளிலே சென்று அநேக பழக்க வழக்கங்களினாலே நாம் பாவ வழிக்குள்ளாய் நிரம்பி விடுகிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்து தருகிற ஆவியின் பலத்தோடு புத்தியாய் நம் உள்ளத்தை காத்து கொள்வோம். கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் விழித்திருந்து புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள உம்மை விட்டு விலகாத வாழ்வை நீர் எங்களுக்கு தாரும். ஆமேன்.